கேளுங்கள் பக்தர்களே, குழந்தைகளே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை சரவண பொய்கை தெய்வீக குலத்தின் அற்புதம். சிறுவயதில் முருகன் அங்கு விளையாடினான். அவர் நீரில் நடந்து செல்லும்போது குளம் தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது. நீர் சிந்தும் ஒவ்வொரு அலைக்கும் சித்தர்கள் மற்றும் தேவஸ்தர்களுக்கு அருள் வந்தது. அசுர சக்திகள் குலத்தை அத்துடன் அழிக்க முயன்றாலும் முருகனின் லீலைகள் மற்றும் தேவ சக்தி குலத்தை பாதுகாத்தது. குளம் ஆன்மீக சக்தியின் பரிசாக நிலைத்தது. அந்த குளத்தில் நீந்தும் முருகன் காட்சியை பார்வையிட்ட பக்தர்கள் மன அழுத்தம் மற்றும் பயம் அனைத்தையும் மறந்து ஆனந்தத்தை அனுபவித்தனர். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சமநிலை, அமைதி கிடைத்தது. முருகனின் இந்த லீலை பக்தர்களுக்கு ஆன்மீக போதனை கற்றுத்தந்தது. நீர் மற்றும் விளையாட்டு மூலம் தர்மம், நேர்மை, பக்தி ஆகியவற்றின் அர்த்தம் வெளிப்பட்டது. இவ்வாறு சரவணப் பொய்கை தெய்வீக குலம் பக்தர்களுக்கு அருள், ஆனந்தம் மற்றும் ஆன்மீக சாந்தியை வழங்கியது. இப்படி பல அருமையான கதைகள் கேட்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.